உருது மொழியில இஸ்ராங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அலைஞ்சு திரியிற பரதேசி. இஸ்ராங்கிற வார்த்தையிலிருந்து அரபு மொழிக்கு விருந்துக்கு வந்தது ஹிஜரா. ஹிஜராங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் புனிதம். ஹிஜராங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை தேடி போனா நாம போய் சேர்றது அரபியோட ஹிஜராவா தான் இருக்கும். பாரத தேசத்துல தேவ பாஷையான சமஸ்கிருதத்துல ஹிஜராவை பிங்களான்னு கூப்பிடுவாங்க. எழுதி வைக்கப்பட்ட புராணங்களையும் இதிகாசங்களையும் புரட்டி பார்த்தா திருநங்கைகளை மரியாதையோட நடத்திருக்காங்கன்னு நாம பார்க்க முடியும். ஆனா இந்த கலியுகத்துல அவங்களோட அவல நிலைய நீங்களே பாருங்க. கண் இருக்கிறவங்க பாருங்க, காது இருக்கிறவங்க கேளுங்க. இது என்னடா வேஷம்? நல்ல அழகான சுந்தரி. சுந்தரி இல்ல, சுந்தரன். என்ன? ஆமா, சந்தேகப்படாதீங்க. அவன் ஒரு ஆம்பளை பையன்தான், பொண்ணு இல்ல. மேலத்தெருவில் இருக்க பரமேஸ்வரனோட 3வது பையன். மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 3வதா பிறந்த பையன் தான் இவன். 2வது குழந்தைக்கு இவனுக்கும் 10-12 வருஷம் வித்தியாசம் இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னாச்சு? மானங்கட்ட இந்த சனியனுக்கு நீ ஒவ்வொரு வேஷத்தை கட்டி விடுற. வெளிய தலை காட்ட முடியல. ஊர்க்காரங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்ன கேட்டாங்க? இந்த சனி ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேக்குறாங்க. என்னது? உனக்கு என்ன தோணுது? சின்ன வயசுல நீயும் இப்படிதான் இருந்த. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பட்டுப்பாவோட வேணும்னு சண்டை போட்டவன் தான் நீயும். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உங்க அம்மாவோட பட்டுப்படவையை கிழிச்சு உனக்கு பட்டுப்பாவோடைய தச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நீ அழுகையே நிறுத்தின. சின்ன வயசுல நிறங்கள்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பெருசாகும் போது அந்த ஆசை தானா மாறும். உனக்கு அரசியல் பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி. சைலன்ஸ். இதான் இந்த மேப்ல பார்க்குற இடம் வடக்க காஷ்மீர்ல இருந்து தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து கிடக்கிற இந்த இடத்தை தான் நாம இந்தியான்னு சொல்றோம். கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, மேற்குல பாத்தீங்கன்னா அரபிக்கடல், வடக்க நம்ம எல்லாம் கோட்டை மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிற இமயமலை தொடர். இந்த 4 எல்லைகளுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா நம்முடைய இந்தியா வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க போன வருஷமே படிச்சிருப்பீங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இந்தியாவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமைகள் கொடுத்து சமத்துவமான ஒரு சமுதாய அமைப்பை நாம ஏற்படுத்தியிருக்கோம். ஸ்டாண்ட் அப்.
எதுக்காக சிரிச்ச? அது கேட்டதுக்கு பதில சொல்லு. எதுக்காக சிரிச்ச? அது இந்த பாலு வினிதாவை பார்த்து சைட் அடிச்சான் சார். சைலன்ஸ். யூ ஸ்டாண்ட் அப். வினிதாங்கிற பொண்ணு யாரு? வினிதா ஒன்னும் பொண்ணு இல்ல சார். அப்புறம் வினயனை தான் வினிதான்னு கூப்பிடுறோம். எதுக்காக நீ இப்படி கண்ணுல மை வச்சிருக்க? கண்மை வைக்கிறது மட்டும் இல்ல சார், கைய பாருங்க, வளையலும் போட்டிருக்கான், விரல்ல நெயில் பாலிஷும், கழுத்துல மாலையும் போட்டிருக்கான் சார். காலு கூட பாருங்க சார், அழகான கொலுசு போட்டிருக்கான். கண்மை போடக்கூடாது, நெயில் பாலிஷும் போடக்கூடாது, கொலுசு போடுறதையும் இன்னியோட நீ நிறுத்திக்க. புரிஞ்சுதா? இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு நல்ல ஆம்பளை பையன் மாதிரி ஜம்முன்னு இருக்கணும். ஆணோட உடம்பு இருக்கிறவன் ஆணு, பெண்ணோட உடம்பு இருக்கிறவ பெண்ணு. என்ன புரிஞ்சுதா? ஆணோட உடலும் பெண்ணோட மனசும் இருக்கிறேன்னா அப்ப யாரு? யார் சொன்ன உன்ன ஆம்பளைன்னு? நீ அழகான ஒரு பொண்ணு தானே? வினிதா, நான் வளர்ந்த உடனே உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், வினிதாவை பாத்தியாடி? டேய். சோ போடா. வாடி. இந்த நான் பார்த்துட்டேன். போ பாலு. சி. ஏய். ச்சே. ஏய் அம்மா, போடா. வெக்கமே இல்ல. சாயங்காலம் பார்க்கணும். ஐயோ, என்ன பண்றீங்க? அசையாம உட்காரு செல்லம். போதும்டா, முடிய வெட்டினது போதும். ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க இன்னைக்கு ஒன்னும் கொல்ல போறாங்க. எதுக்கு? இந்த பொண்ணோட கிளாமர் மட்டும் குறைஞ்சிடுச்சு, அவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போங்க. இங்க பாரு செல்லம், என்ன? உன்னோட இந்த அழகான முடியெல்லாம் வெட்டி நான் உன்னை ஒரு ஆம்பளை உருவத்துக்கு மாத்துறேன். ஆனா நீ குலுங்கி குலுங்கி அண்ணன் நடப்பியே, அந்த நடை என்னால மாத்த முடியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை மாத்தவே வேண்டாம். அவ அப்படி நடந்து போறத பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வயசுல எனக்கு இருக்கிற ஒரே சுகம். வெக்கமா இருக்கு. யார கிட்ட முடிய கட் பண்ண? நெயில் பாலிஷ் எங்க? உன் கால்ல இருந்த கொலுசுங்க? நான் சொல்றது யாரு கேட்க போறாங்க? பாலு, ஊருக்காரங்க உறவுக்காரங்களுக்கு முன்னால நான் ஒரு அவமானச்சு நான் ஆயிட்டேன். ஆனா என் மனசை புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான் பாலு. என்னால உன் வாழ்க்கை அழிய வேண்டாம். ஐயோ, அண்ணன் வந்துட்டான். பாலு, என்னடி பண்றீங்க? சி, என்னடா பண்றீங்க?
என்னடா ரெண்டு பேருமா சேர்ந்து இங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணா தேவையில்லாம ஏதாவது செஞ்சு குடும்பத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்குனீங்க, உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவேன். போடா. வேண்டாம். வாடா. வந்து வண்டியில ஏறா. ஆம்பளைக்கு உட்கார மாதிரி உட்காரா. அவ ஒரு அழகி தாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நிறுத்து 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 நிறுத்து. தங்கச்சியை கூட்டிட்டு எங்க போயிட்டு வரீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிட்டானு உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போதுமா? முடிச்சிட்டா கொடுத்துட்டா. குடும்ப பேர நாசம் பண்றதுக்குன்னு வந்திருக்கேன். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஜெகன், என்ன தைரியம்? என்ன என்ன நடந்துச்சு? கேளு. கொலுசையும் நெயில் பாலிஷையும் போட்டு ஊரெல்லாம் சுத்த விட்டல, என் மானமே போச்சுடி. முதல்ல விஷயம் என்னன்னு புரியும்படியா சொல்றா. 24 மணி நேரமும் பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தா பத்தாது. உங்க பையனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பையன் லவ் பண்றானாமா. அது ஒரு விஷயமா? ஆம்பளை பையன்னா அந்தந்த வயசுல அது வர்றது சகஜம்தான். இது அது இல்ல. பின்ன என்னடா? புள்ள லவ் பண்றது ஒரு பொண்ணு இல்ல, இவன் லவ் பண்றது ஒரு ஆம்பளைய. எனக்கு வெளிய தலை காட்ட முடியல. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. இந்த சனியனால என் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா நிக்குது. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இவ கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவளுக்கு முன்னாடியே ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி இங்கிருந்து அனுப்பி ஆகணும். இதோ இவ்வளவுதான். கலைமகளே உன்னை கை தொழுவே. கலைமகளே கலைமகளே உன்னை கை தொழுவே. ஆஹா, இது யாரு? எப்ப முடியும்? முடிஞ்சிருச்சு. ஒரே தாளத்துல இருந்து நவரசங்களை 3 தாளத்துல ஆடி பார்த்துக்கிட்டு இருந்தா. உன் தம்பி திறமசாலி, பெரிய ஆளா வருவான். இந்த காலத்துல இவ்ளோ திறமையோட ஒருத்தன் இருக்கிறது உங்க குடும்பத்துக்கே பெருமை. மோகினி ஆட்டத்துல இவன் ஆம்பளைங்கிறத மட்டும் மறந்துட்டோம்னா, வேஷத்திலையும் பாவத்திலையும் வினயனை ஜெயிக்கிறதுக்கு பொண்ணா பிறந்த யாராலையும் முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க குடும்பத்தோட பெருமை உன் தம்பியால உலகம் முழுக்க பரவ போகுது. டே வினய், நாளைக்கு காட்டு பங்களாவுக்கு சில வேலைகளுக்காக ஜேசிபி வருது. அங்க ஏதோ சின்ன வேலைகளை செஞ்சு முடிக்கணும்னு அப்பா போயிருக்காரு. எனக்கு வேற இன்னைக்கு அர்ஜென்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நீ அங்க போய் அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. இப்பவே தம்பி அனுப்பணுமா? வேண்டாம் வேண்டாம், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போதும். அதுக்காக லேட்டா போயிட வேண்டாம். கலைமகளே உன்னை கை தொழுவே. அப்பா,
அப்பா 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 யார் அது? ஏய், யார் நீங்க? ஏய், காது கேட்காது. யார் நீங்க? எவ்வளவு நேரம் காத்திருக்கேன் தெரியுமா? அப்படியே சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். என்னாச்சு இவ்வளவு லேட்டு? நான் ரொம்ப பிஸியான ஆளு. இங்க வேலையை முடிச்ச கையோட நேரா பாம்பே போகணும். நாளைக்கு ராத்திரி அங்க இன்னொரு டீல் இருக்கு. கையெடு. கையெடு. விடு, விடுன்றல. சத்தம் போட்டு தப்பிக்கணும்னு நினைச்சனா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ஈ கூட இங்க வர முடியாது. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். ஒரு அரவாணி தனக்கு தம்பியா பிறந்ததால தங்கச்சியோட கல்யாணம் நடக்க மாட்டேங்குதான். ஆமாண்டா, இந்த ஊர்க்காரங்க முன்னாடி உங்க அண்ணன் பெரிய அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கானா. அதுக்கு அவன் ஒரு நிரந்தரமான முடிவை தேடி ஆகணும். அதுவும் கரெக்டு தான். உன்ன மாதிரி ஆளை கொலை பண்றது எனக்கு சந்தோஷம்தான். என் நண்பனுக்கு நான் கண்டிப்பா இந்த உதவியை செஞ்சே ஆகணும். உன்னை கொன்னுட்டா அவனுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நாளைக்கு உன்னை இங்க குழி தோண்டி புதைக்கிற எல்லா வேலையையும் உங்க அண்ணன் வந்து பார்த்துப்பான். இதுக்காக நீ வேதனை எல்லாம் படக்கூடாது. குடும்பத்துல ஒரு திருநங்கை பிறந்துட்டா எல்லா குடும்பத்திலயும் சாதாரணமா செய்யற ஒரு சம்பிரதாயம் தான் இது. இங்க பாரு, நீ இப்போ சாகுறதால உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட களங்கெல்லாம் தீந்துரும். அது உனக்கு சந்தோஷம் தானே? உன்னை நோகாம கொன்னுற, சரியா? எனக்கு தேவை என் நண்பன் நல்லா இருக்கணும். விடு, விடு, விடுன்றல. உன்னை பார்த்ததும் சின்னதா ஒரு ஆசை. உன்னை பத்தி உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையானு எனக்கும் தெரிஞ்சாகணும்ல. நீ உண்மையிலே ஒரு அழகிதான். பெண்ணோட மனசு மட்டும் இல்லடா, ஆணோட பலம் இருக்கு என்கிட்ட. நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பா, வினயன் இது வரைக்கும் காணோம். அவன் எங்க போயிட்டான்? ஏ ஜெகன், ஏ ஜெகன். என்னப்பா? டேய், வினய் இன்னும் வீட்டுக்கு வரலையா? நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா. அவன் ஒன்னும் குழந்தை இல்லைல்ல, வந்துருவான். இந்த ராத்திரியில என்னால எங்கேயும் போக முடியாது. நாளைக்கு காலையில எனக்கு தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா, நாங்க போய் ஆகணும். டேய் ஜெகன், ஆட நாலு ஆள்ராணி மேட்ரை முடிச்ச உடனே இங்கிருந்து போயிருவேன்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா?
நேத்து ராத்திரி உனக்கு நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு தான் வந்துகிட்டே இருந்தது. அதனால நீ கிளம்பி இருப்பேன்னு நினைச்சேன். எழுந்துடுறா. 2 பேரும் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள ஜேசிபியும் வந்துடும். டேய், வினய், டேய், நீ என்ன கொன்றாதா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை. நான் வாழணும், வாழ்ந்தே தீரணும். பள்ளிக்கூடத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன்னு. உன்னை சுமந்த அதே கர்ப்பப்பையிலிருந்து உனக்கு உயிர் கொடுத்த பிதா தான் எனக்கும் உயிர் கொடுத்தாரு. ஆனா ஒரு சந்தேகம், ஆணோட உருவமும் பெண்ணோட மனசு இருக்கிறனா என்ன பிறப்பு? என்ன கொல்றதால மட்டும் உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஆம்பளை, அதே போல நான் ஒரு பொம்பளை. என்ன சார், என்ன விஷயம்? அவன் எங்க இருக்கா? யாரு? வினயன். அவன் இங்க இல்ல, வெளியே போயிருக்கான். அவன் வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அப்பா, வினிதா, நீ எங்க இருக்க? போலீஸுக்கு மேல சின்னதா ஒரு சந்தேகம் இருக்க. எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ அங்கே இரு. ஏய் வினிதா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்க துபாயில. அடுத்த வாரம் போயிடுவேன். வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். அப்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டே. ஆனா நான் போய் தானே ஆகணும். பாலு, அப்ப நான் என்ன? ஹேய், இந்த மாதிரி ஆடுறத நிறுத்து. ஆம்பளையும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நம்ம ஊர்ல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் படிக்கிற சமயத்துல நான் சும்மா காமெடிக்காக ஒண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஒரு குழந்தை தரதுக்கு உன்னால முடியுமா? முடியாதுல்ல. நீ என்ன மன்னிச்சிரு. கூட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நான் ஒரு அவமானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிருக்குயிரா நேசிச்ச ஒரு ஆம்பளையோட பாசம் பொய்யன்னு தெரிஞ்சப்போ டிஃபன் சாப்பிட்டு தான் ஏறினேன். கரெக்டாக 10:30 சாப்பிட்டேன். நான் உடனே இங்கே வந்துடுவேன். ஒன்றும் ஒரு உசு முறைச்சு பார்த்துட்டு இருக்காதான். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவ கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவளுக்கு முன்னாடியே ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அனுப்பி ஆகணும். இதோ இவ்வளவுதான். எனக்கு ஒரு குழந்தை தரதுக்கு உன்னால முடியுமா? வாட்டர் ஃபால்ஸ் எங்க? வாட்டர் ஃபால்ஸா? இங்கிருந்து அந்த பக்கம் போய் கோயில் பக்கத்துல இருந்து திரும்பி போங்க. இப்படி போய் இப்படி போகணுமா? அந்த கேட் வழியே போங்க. இந்த பக்கம் போங்க போங்க. ஓகேங்க, சரிங்க ஐயா. தைரியமாய் போங்க. மிட்டாய் போய் இது கேட்டு. தேங்க்ஸ்.
லலலலலலலா, லலலலலலலா. ம். ம். ஆ? ஆ? ம். ம். அடியே ராசாத்தி. செல்லம். கள்ளி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க எங்க இருந்து வரீங்கக்கா? நான் தான் சொல்றேன்ல எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு. உஸ்ஸு, ஐட்டம், அப்புறம் அள்ளி 9 இப்படித்தானே ஊருக்குள்ள எல்லாரும் நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே நம்மளை குடஞ்சி எடுத்துருவாங்க. காதலை ஏமாத்திருவான். அதனால வர பிரச்சனைகள். நிம்மதி தொலைஞ்சதும் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்க கிளம்பிட்டீங்க இல்ல? அப்படித்தானே? வாங்கக்கா, நாம நம்ம இடத்துக்கு போகலாம். நம்ம இடமா? ம், அங்க நம்மள மாதிரியே நிறைய பேரு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கக்கா. ஐயோ மெதுவா. நிக்காம வாக்கா, வா. ஆமா, அந்த இடம் எங்கன்னு சொல்லு. எல்லாரும் ஒரு பெரிய பங்களாவில தான் தங்கி இருக்கோம். 300 காலத்துல அது அரபியர்கள் குளிக்கிற பங்களாவா இருந்துச்சு. அப்படியா? அங்க வேற யாரெல்லாம் இருக்காங்க? நாய்க்கும் தாய்மாவும் அங்கதான் தங்கி இருக்காங்க. அட என்ன மசமசன்னு. வாங்கக்கா சீக்கிரம். மெதுவா. அண்ணா நிறுத்துங்கண்ணா. இப்போ நான் எப்படி குதிக்கிறேன் பாருங்கக்கா. குதிச்சிட்டேன். வாங்க வாங்கக்கா. ஐயோ, அட பயப்படாதீங்க, வாங்க. நானும் வரும்போது இப்படி தான் இருந்தேன். ஒரு நாள், ஒரே நாள்ல எல்லாம் சரியாயிடும். உண்மையான பாசம் என்னங்கிறத இங்க தெரிஞ்சுக்குவீங்க. வாங்கக்கா, வான்னு சொல்றேன்ல. நீட்டிக்கிட்டு நிக்குது, குத்திர போது பார்த்து இறங்குங்க. போலாமா? வாக்கா. என்ன கோகிலா, புதுசா? ஆமா. வாக்கா, உள்ள வா. நீங்க ஏன் நிக்கிறீங்க? ஆடுங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
அக்கா என்ன இது? போலாம் வா வாக்கா. வா. इधर आओ ना. போக்கா. आजा बेटी आजा. क्या नाम है तेरा? பேர் சொல்லுடி. வினய். ஆஹா. அப்பாவும் அம்மாவும் எங்க? திருவாரூர்ல. அப்ப திருவாரூர் தேரு. நானும் திருவாரூர் தான். நாய்க்கோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்கக்கா. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கத்தான், சங்கடப்படுறதுக்கு இல்ல. அம்மா அப்பா உறவுக்காரங்கெல்லாம் நமக்கு அந்நியர்கள் ஆயிடுறாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏமாத்தி பொய் சொல்லி கொள்ளையடிச்சு அதுல கிடைக்கிற பணத்துல வாழ்க்கையை அனுபவிக்கிறத திருநங்கைகளுக்கு பிடிக்காது. தொழில் செய்யணும், அதுல கிடைக்கிற வருமானத்துல சுகமா வாழணும். சொல்றது புரியுதுல்ல? திருநங்கைகளும் கோத்திகளும் ஒன்னா இருக்கிற இந்த குடும்பத்துல நீயும் சேர்ந்திருக்க. நம்ம சம்பிரதாயங்களுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் அனுசரிச்சு இந்த குடும்பத்துல ஒன்னா வாழ விருப்பப்படுறியா? இன்னொரு ஜென்மம் எடுத்தா முழுமையான ஒரு பொண்ணா பிறக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது மட்டும்தான் மனித இனம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல பணங்கிற மாய பிசாசோட கட்டுப்பாட்டுல தான் தன்னை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் மனுஷன். இந்த கேவலமான உலகத்துல நமக்கும் வாழ்றதுக்கு பணம் தேவை. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற வரத்தை அந்த விஷ்ணுவோட அம்சமான ஸ்ரீராமர் நமக்கு மட்டும் கொடுத்திருக்கார். தெரியும்ல? ஆசீர்வாதம் பண்றது, ஆம்பளைங்களை திருப்திப்படுத்துறது, பிச்சை எடுக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு விதிக்கப்பட்ட பிரதான தொழில். புரியுதா? மற்ற எல்லா தொழில் துறையிலையும் இந்த பாழா போன சமூகம் திருநங்கைகளை ஏத்துக்காது. நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தையும் நான் சொன்ன தொழில் மூலமா தான் வருமானத்தை சம்பாதிச்சு 1 வருஷத்துக்கு தன்னுடைய குருமார்களை சேவிக்கணும். அப்படி 1 வருஷம் சேவை செஞ்ச அந்த குருவுக்கு திருப்தி அளிச்சதுன்னா அந்த திருநங்கையுடைய வாழ்க்கையில வசந்த காலம் ஆரம்பிக்கும். அல்தி மெஹந்தி, மருதாணி போடுறது, 40 நாள் நடக்கிற நம்ம கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ திருநங்கையா அங்கீகரிக்கப்படுவ. இதனால ஒரு குடும்ப வாழ்க்கையும் நம்ம சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தும் உனக்கு கிடைக்கும். ஆனா இதையெல்லாம் நீ ஏத்துக்கலன்னா நீ இங்க இருந்து போயிடணும்.
நான் சம்மதிக்கிறேன். டே செல்லம், நீ எங்கடா இருக்க? உன்னை பார்க்காம அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காருடா. நீ திரும்பி வா. அக்கா, நான் அங்க வந்தா அண்ணனால எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். ஓடா ஐயோ! ஓடா அண்ணே, புறம்போக்கு. என்னண்ணே இது? குடும்ப அவனை பேரை விடு. நாசம் அவனை பண்றதுக்கே அடிக்க. வந்திருக்கான். சொன்னா கேளு. அடிச்சு ஐயோ, அவனை விடு. கொன்னுடணும். நிறுத்து. ஓடி. ஹே ஜெகன், அவனை விடுறா. மாலை எப்படி இருக்கு? கொலுசு அழகா இருக்கு. மெதுவா போ. மல்லிக்குதா? ஏய், அங்க தொடாத, கூசுதல்ல. ஏய், ஐயோ, போ. புதுசா? ஆமா, ஐயோடி அழகா இருக்கா. சீ. சீ. அழகான உதடு. ஐயோ, கூசுது. ஐயோ, ஐயோ, கூசுது. கூசுதாமா? இவன் நிறைய சம்பாதிப்பா. சீ. ஓ, ஏ ராசாத்தி. அழகா இருக்குல்ல? சடங்குகளை ஆரம்பிக்கலாம். மன்மத வருஷம் 1287 பூரட்டாதி ஐப்பசி 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை அவசரமா கூடியிருக்கிற நம்மளோட கூட்டம் இது. நம்மளோட குலதெய்வமான சந்தோஷி மாதாவுக்கு நம்மளோட இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குற நாயக் பூஜை பண்ணி எடுத்துக்கிட்டு வந்த தீபம் இது. இந்த அக்னிய சாட்சியா வச்சு நம்மளோட கூட்டத்தை இப்ப ஆரம்பிக்க போறோம். என் அன்பான சகோதரிகளே,
முழுமையான ஆணா இல்லாததால குடும்பத்திலேயே அவமானப்பட்டு அதிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு தெற்குல இங்க இருக்கிற நம்ம சமுதாயத்துக்கு அபயம் தேடி வந்திருக்கிறா இந்த சகோதரி. நம்முடைய ஆச்சாரங்களை அனுசரிச்சு 7 வகையான பழங்களும் தட்சணையும் வச்சுக்கிட்டு குருவுக்காக காத்திருக்கிறா. யாராவது ஒரு சகோதரி அந்த பழங்களையும் தட்சணையும் வாங்கிக்கிட்டு இவளை செயலையா ஏத்துக்கணும். நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. அடைக்கலம் தேடி நம்ம கிட்ட வந்திருக்கிற இவளை என் சிஷ்யா ஏத்துக்கிட்டு இவளோட அம்மாவாகிறதுக்கு நான் தயார். அம்மாவோட ஸ்தானத்துல இவங்களை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு சேலையா இருக்க உனக்கு சம்மதமா? சடங்குகள் ஆரம்பிக்கட்டும். அம்மாடி, அம்மாவுடைய பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. அடுத்தது தட்சண பணத்தை கொடுக்கிற சடங்கு. குலதெய்வமான சந்தோஷி மாதாவையும் நாயக்கையும் நம்மளோட சகோதரிகளையும் சாட்சியா வச்சு இந்த சகோதரிய பூசாரியா இருக்கிறன்னா ஜமீலாங்கிற குருவுக்கு சேலையா தத்து கொடுக்கறேன். சகோதரிகளே, நம்ம வழிமுறைகளை பின்பற்றி ஜமீலா தன்னுடைய சிஷ்யான சேலைக்கு ஒரு பேர் வச்சிட்டா இந்த சடங்கு நிறைவு பெறும். ரொம்ப சந்தோஷம். மஞ்சுளா. 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 மஞ்சுளா எந்தன் நிலவுக்குள் வந்து வஞ்சகம் செய்ததம்மா. கொஞ்சமும் நிம்மதி கூடவே இல்லையே. பாசமுட்களில் தேடுவதோ சுதி இல்லாமல் தானா. மஞ்சுளா எந்தன் நிலவுக்குள் வந்து வஞ்சகம் செய்ததம்மா. ஆன ஆரே அர்த்தமில்லை வாழ்க்கையில் நூற்றிலும் ஆதவன் வருவதுண்டோ. தரை மேல் தூவும் பயிர்களெல்லாம் பயனளிப்பதும் நீதானே. காலம் முழுதும் கண்கள் கலங்கி காதல் பேயாய் நீ வரும்போது அழுவது ஏனோ. நீயும் நானும் காலம் சூட்ட
ஊட்டும் சோகம் நீயா நிலவிழுந்தேன் நான் வாழ்ந்திடவா மஞ்சுளா எந்தன் நிலவுக்குள் வந்து வஞ்சகம் செய்ததம்மா ஆன अब बजेगा बाजा जी हाँ सुन बन्नो राजा अब बजेगा बाजा अजी ढोल बजा रे बस्ती में नाचो गाओ मस्ती में ஒரு வருஷம் ஒரு நிமிஷம் மாதிரி கடந்து போச்சு. ஒரு திருநங்கையோட வாழ்க்கையில வர வசந்தம் தான் மருதாணி இடுதல். அது என் வாழ்க்கையிலேயே வந்தது. 40 நாள் நடந்த கொண்டாட்டத்தோட முடிவுல காரணம் ஏனடா காதல் தானா நீ வரும்போது சரி நிச பரிம பரிம சரி நி சரிம பா கவலைகள் நீங்க வாழ்வில் ஏனோ சொல்வாய் நீ என் கண்மணியோ காலம் முழுதிலும் காவியமாக தாகம் இயலா பூவுகள் தேடி தூக்கமிழந்தேன் இரவினில் தவித்தேன் யாரோ வருவார் வாழ்வில் எனக்கே தலைவிதி தானா காரணமாம் மஞ்சுளா எந்தன் நிலவுக்குள் வந்து வஞ்சகம் செய்ததம்மா கொஞ்சவும் நிம்மதி கூடவே இல்லையே பாசமுட்களில் தேடுவதோ சுதி இல்லாமல் தானா மஞ்சுளா எந்தன் நிலவுக்குள் வந்து வஞ்சகம் செய்ததம்மா ஆன இந்த நூல் அக்னிக்கு இரையானதுக்கு அப்புறம் மஞ்சுளா ஒரு சுதந்திர திருநங்கையா மாறிடுவா. வேணும்னா ஜமீலாவை விட்டுட்டும் போகலாம். புது சேலைகளை சுவீகரிக்கலாம், தத்தெடுக்கலாம், கல்யாணம் பண்ணி குடும்பமும் நடத்தலாம். ஆணோட தேகமும் பெண்ணோட மனசு இருக்கிற மஞ்சுளா பூரணமா ஒரு பெண்ணா மாறிட்டா. என்ன மன்னிக்கணும். சில நேரங்கள்ல சில பெண்களை பார்க்கும்போது என்னோட அன்பு எனக்கே தெரியாம வெளியே வருது. அப்ப நான் ஒரு பெண் இல்லாம ஆயிடுறேன். அர்த்தநாரி பாக்யவதி. 2 அம்சங்கள் உள்ளவள் நீ. ஒரு பெண்ணாகவும் ஆணாகவும் இந்த சமூகத்துல நீ இருக்கலாம். அற்புத சித்தி விசேஷங்கள் இருக்கிற ஜென்மம் உன்னது. சகோதரி ஸ்தானம் இருக்கிற திருநங்கையா இல்லாம ஒரு ஆணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு
நீ ஒரு குடும்பமும் நடத்தலாம். சடங்கு நடக்கட்டும். अर्धनारी मंजुळा मंजुळा अर्धनारी அர்த்தநாரி ஒரே நேரத்துல ஆணாவும் பெண்ணாவும் வாழ முடியுங்கிறத எங்க சமூகத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குன்னு தனியா ஒரு சமூகம் இருக்குன்னு தெரிஞ்சது என்னை மேலும் பலப்படுத்துச்சு. நல்லா இருக்கே. நான் வர்றதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? நீ ஏன் இன்னைக்கு லேட்டு? அது இவன் என்ன விட்டா தானே. ஏய் உட்காரு. உட்காரு. இல்ல வேண்டாம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. வரேன் கோகிலா. ஏய் 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 நில்லு நில்லு. அக்கா இது சஞ்சய், என்னோட பாய் ஃப்ரெண்டு. ஹாய். என்ன வேலை? அது இவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த வேலையும் இல்ல. இவனுக்கு என்ன தேவைனாலும் அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். கோகிலா ப்ளீஸ். ஓ ஓகே ஓகே போயிட்டு வா. ஏய் பத்ரம். இவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? 7 வருஷம் ஆச்சு. நானா உனக்கு உயிர். எனக்கு என்னமோ இவனை பார்த்தா ஆள் சரியில்லாதவன் போல தெரியுது. இல்லக்கா பாவம். ஒன்று ஊத்துட்டுமா? ஐயோ வேண்டாம். நேத்துக்கு அடிச்ச புல்லுல பாதி ரூமுக்குள்ள இருக்கு. நாம போலாம்க்கா, வாங்க வா. வாக்கா வா.
என்னடா இது? என்ன பண்ற நீ? கோகிலா, முதல்ல நான் உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இரு பாலினமும் எனக்குள்ள இருக்கிறதால உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, அக்கா, ஒரு 100 ரூபாய் இருந்தா கடனை கொடுங்களா? எதுக்குடி கொடுக்கா? ஏன் இன்னைக்கு எவனும் உனக்கு கிடைக்கலையா? எல்லாம் தலையெழுத்து. 2 மணிக்கு முன்னாடியே 2500 ரூபாய் கிடைச்சது. ஆனா கடைசியில ஒரு போலீஸ்காரன் வந்தான். அவன் ஓசியில காரியத்தையும் முடிச்சிட்டு என் கையில இருந்து காசையெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, காசு திரும்பி கேட்டதுக்கு இத பாத்தியா? அடியாத்தி, 100 ரூபாய் கடன் கொடுங்க அக்கா. உடனே ஒரு கோட்டரை அடிச்சாதான் மனசுல உள்ள வழியெல்லாம் போகும்க்கா. போய் அடிடி. வாய பார்க்காம பேனை பாருடி. நான் பாசத்துக்காக ரொம்ப ஏங்கினேன். வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் ஊர்ல இருக்கிறவங்க கிட்டேயும் அது எனக்கு கிடைக்கல. மஞ்சுளா, நான் யாரு? அம்மா, என்னோட அம்மா. ஒரு அம்மாவோட பாசம் என்னன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெத்த தாயை விட பாசத்தை கொடுத்து வளர்த்த தாய் அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க என்ன ஆச்சு? வா, அங்க போய் உட்காரலாமா? ஐயோ, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதுன்னு. வா எந்திரி, நான் செஞ்சுக்கிறேன். வா, நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்தாங்கம்மா, குடிங்க. வேண்டாமா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? இதையாவது குடிங்க. இன்னும் கொஞ்சம். வேண்டாம், கொஞ்சம் குடிங்க. வேண்டாம். மாலதி கிட்ட வண்டியை கூட்டிட்டு வர சொல்லு. இவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுதான் நல்லது. வேண்டாம், வேண்ட தாயம்மா, நான் போக மாட்டேன். பால்வினை நோய் வர்ற வரைக்கும் யாரும் பாதுகாப்பை பத்தி நினைக்கிறதே இல்ல. இப்ப அழறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அம்மா,
அம்மா அம்மா சொல்ல தோன்றுதோ வாழ்வில் உயிருக்குள் நீரல்ல மாயமாய்ப் போனதா பயிரில்லா பாசத்தின் திசையட்டும் நோக்கி பயனில்லா ஜன்மமே கனவானதா ஆணல்லை பெண்ணல்லை யார் வந்து பார்த்தாலும் ஆசைகள் இல்லாத பொருளாகவா கிளை இல்லை இலை இல்லையே வாழ்வே வாழ்வில் வாழ்வில் குரு செத்து விதவையாக்கப்பட்ட இன்னொரு திருநங்கை கைகளால என்னோட வளையல்களும் உடைக்கப்பட்டது. விதி என்னையும் விதவையாக்கிடுச்சு. அரசாங்கம் ஒண்ணு ஆண்மகனை அங்கீகரிக்கல, சமூகம் ஒண்ணு பெண்ணை அங்கீகரிக்கல. நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கறதுக்கும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்கும் சட்டம் அனுமதிக்கல. அது சர்வம் சகாதேவியா இருக்கிற பூமி உன்னை ஏத்துக்க காத்திருக்கு. உன்னுடைய சவக்குடி நீயே எழுதி நடத்தும். வேரூன்றி சிலையாட்டம் என் வாழ்க்கை தோன்றுதே இயலாத அன்பும் பண்பும். வேரூன்றி சிலையாட்டம் என் வாழ்க்கை தோன்றுதே இயலாத அன்பும் பண்பும். சிறிதொன்றும் பேசாத கிளி ஒன்று வானில் காற்றாக போகுதே ஜன்மம். மெய்யுண்டு உயிரில்லை மண் பானையாகவே கார்மேகம் வந்ததோ இங்கே. நீர்மேகம் எங்கே, நீர்மேகம் எங்கே, நீர்மேகம் எங்கே. தேவடியா முண்ட, இனிமே இந்த கோலத்துல வந்து பொறப்பியாடி, பொறப்பியா? தேவதை எங்கேயோ பேர் சொல்லவில்லை, பாசத்தை தந்ததும் இல்லை.
தேவதை எங்கேயோ பேர் சொல்லவில்லை. மூடியிருந்த கையோட நிறைய கனவுகளோட இவ இந்த பூமியில வந்து பிறந்தா. இவளை ஏத்துக்காத இந்த உலகத்துல எல்லாத்தையும் இழந்து இவ இங்க இருந்து போறா. இவளும் எதுவும் எடுத்துட்டு போகல, மற்றவங்கள மாதிரியே. தெரியாமல் கண் மூடி திறந்தேதோ உள்ளங்கள், ஒரு நாளும் பாடாத வீணை, 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 பாடாத வீணை. பாலு, எஸ் பாலு, நீ எப்படி? ஒன்று நிறைய இடத்துல தேடினேன், கடைசியில் தான் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சது. என்னால் உன்னை மறக்க முடியாது. என் கூட வந்து பழசையெல்லாம் திரும்பவும் ஞாபகப்படுத்தாத. நில எங்க போயிட்டு இருக்க? என்ன மறக்க உன்னால முடியுமாடி? உங்க பாசத்துக்காக நிறைய நான் எங்க இருக்கேன். ஆனா அன்னைக்கு நீங்க ஏத்துக்கல. என்ன மன்னிச்சிரு. அந்த சமயத்துல என்னால மத்தவங்களை ஏத்து பேச முடியாம போச்சு. உன்னோட பாசம் எனக்கு வேணும். இந்த கழுத்துல ஒரு தாலியை கட்டி உன்னை என் மனைவியா நான் ஏத்துப்பேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன். நான் இதை நம்பலாம் இல்ல. அதுல சந்தேகமே வேண்டாம். காதலியா இல்ல, மனைவியா உன் கூட வாழ்றதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன். உனக்காக தான் என் பேர்ல நான் இங்க ஒரு பங்களா வாங்கியிருக்கேன். என் பிசினஸ் எல்லாத்தையும் நான் இந்த ஊருக்கே மாத்திட்டேன். உன்னோட எந்த ஆசைக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்போ வேணாலும் இங்க வந்துட்டு போகலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தேவைப்பட்டா நீ அந்த இடத்துக்கும் போகலாம். வாழ்க்கையில இது வரைக்கும் நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன். இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஓகேவா? சில நேரத்தில் கடவுள்கள் தப்பாகவே மானிடரை படைப்பதுண்டு பூலகி. சில நேரத்தில் கடவுள்கள் தப்பாகவே மானிடரை படைப்பதுண்டு பூலகி. பாதியானாகவும் மீதி பெண்ணாகவும் நான் வருவேனே வான் மீது நிலை கடவுள்கள் தப்பாகவே மானிடரை படைப்பதுண்டு பூலகில். நான் சூட்டும் குங்குமத்தின் பொருள் சொல்லவா? நீரின்றி கனவின்றி நான் வாழவா? திசையேது தெரியாம
என்ன யோசிச்சுட்டு இருக்க? ம்? நான் வாழ்க்கைன்னா என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளையோட நிழல்ல பொம்பளை எவ்வளவு பாதுகாப்பா இருக்கா. ஆம்பளை இல்லைன்னா அப்புறம் என்ன பொம்பளை? எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. அன்னைக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தை என்னால உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியாதுல்ல. ஏய், அழாத. அதுல உன் தப்பு என்ன இருக்க? உன்னை படைச்ச பிரம்மா பண்ண தப்புதான் அது. இங்க பாரு, இதை நினைச்சு நீ என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. இருந்தாலும் இனிமே நீ ஒன்னும் பேச வேண்டாம். எனக்கு தேவை ஒரு மனைவிதான். ஒரு மனைவி கணவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீ எனக்கு அதிகமாவே கொடுத்துட்டு இருக்க. ஒரு கணவன் மனைவி கொடுக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் நானும் உனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஊர்ல இருந்த அக்கா. ஹலோ அக்கா. ஹலோ வினய், டே தம்பி, வேலைக்குன்னு சொல்லிட்டு போன, இப்ப எங்க இருக்க? இங்க வேலையில ஓய்வே எனக்கு கிடைக்கல. அப்பாவுக்கு ரொம்ப முடியல, உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. நான் ஒரு தடவை நான் உன்னை பார்க்கணும். இல்லைன்னா எனக்கு மோட்சம் கிடைக்காதுடா வினய். நான் வரப்பா. வயல அங்க வேற கிழிஞ்சிரும் போல இருக்கு. நான் சூடியா பார்த்து பழகுன மாதிரியே இருக்குங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. என்ன முன்னால பாத்திருக்கீங்களா? இல்ல, ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதுங்க. எங்க? நான் இங்கதான் வேலை செய்யறேன். நானும் இங்கதான் வேலை பாக்குறேனுங்க. அர்ஜென்ட்டா ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கிறேங்க. என்ன இப்படி? हेलो पुलिस स्टेशन। கொஞ்சம் பேக்ல வா. ஏய், கொஞ்சம் நில்லு. எங்க போயிட்டு இருக்க? கேக்குறல, வண்டியில ஏத்து. சார், ஐயோ, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க வந்திருக்கேன். ஏறறானா? முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏற வண்டியில. பார்த்துட்டு வரேன். ஏறறாங்க. ஆளை அவனையும் பாரு. இன்னைக்கு கண்டிப்பா வேட்டை தான்.
அட கவுன்சிலர் கரெக்டா வந்துட்டீங்க. அவன் எங்க? தோ. ஏய் பரமசிவம், போதும் நிறுத்து. அவனை வெளியில கொண்டு வா. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட தூரத்து சொந்தம். உண்மையை சொல்லணும்னா இவங்கள மாதிரி ஆளுங்களா உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் சார் அது அவமானம். ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது மாதிரி ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. இதுங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. சார் வந்ததுனால நீ தப்பிச்ச. இடத்த காலி பண்ணு. மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்தவன். அப்பா இருக்காரு, அண்ணா இருக்கான், அக்கா இருக்கான்னு சொல்லி இந்த ஊர் பக்கம் தலை காட்டிடாத. எங்கேயாவது போய் தொலை. நிம்மதியாக இருக்க விட மாட்டான். எப்போ வந்தீங்க? இப்பதான். அப்பாவை பாத்தீங்களா? வாக்கா. இரு. எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னேன்? வர தை மாசம் சஞ்சய் எனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. இங்க பாரு, எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. ஒரு திருட்டு பார்வை. ஏய் இல்லக்கா, அவன் பாவம். அவசரப்படாத. தை வரத்துக்கு இன்னும் 4-5 மாசம் இருக்குல்ல, அப்ப பாப்போம். அது இல்ல. அப்புறம் அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? குடும்பம் அமைச்சுக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிற கனவு. புருஷனை அமைச்சிக்க விரும்பாத ஒரு பெண் கூட இந்த உலகத்துல இல்ல. இருந்தாலும் எனக்கு என்னமோ, நான் அந்த பையனை பார்த்திருக்கேன். அவன் இவளை கைவிட்டுருவான். நீங்களே பார்ப்பீங்க. ஒன்ன மாதிரியே ஹல்தி மெஹந்தி செஞ்சு திருநங்கையா அங்கீகரிக்கப்பட்டவதான் இந்த கோகிலா. அவ முழுமையா ஒரு பெண்ணா மாறணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லையே. லௌகீக சுகத்துக்கு தடையா இருக்கிற தன்னோட லிங்கத்தை இழந்து முழுமையான பெண்ணா மாற போறா. சகோதரி ஸ்தானத்திலிருந்து நீதான் அவளுக்கு எல்லா சடங்குகளையும் நடத்தி குலதெய்வமும் குடும்பமும் அவளுடைய ஆசையை அங்கீகரிக்கிறோம்னு சம்மதம் தெரிவிக்கணும். நம்ம சமுதாயத்துல பெண் வீட்டு சடங்குகள்ல இதுவும் ஒண்ணு. அதை தடுக்கிறதுக்கோ நிறுத்துறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. லிங்கத்தை அறுத்து இருக்கிறதால என் கோகிலாவுக்கு ஆபத்து ஏதாவது?
நீ போடு. சஞ்சய். ஓ 1 மினிட். என்ன வேணும்? நல்லா யோசிச்சு தான் நீ இந்த முடிவு எடுத்தியா? உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சாகணும்? ஆமா, எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? என் தங்கச்சி. அவ ஒரு அப்பாவி. தங்கச்சி? எந்த தங்கச்சி? உங்க அம்மாவை அவளை பெத்தெடுத்தா? ஆம்பளையில பொம்பளையில. ச்சே, இந்த வேஷம் கட்டி அலையிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நானும் கோகிலாவும் சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு உன் மூஞ்சி அசிங்கப்படுத்திக்காத. எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருந்தாலும் சரி, முகம் நல்லா இல்லைன்னா வேலையே கிடைக்காது. இடத்த காலி பண்றே. சாரி ஓகே, மூட ஸ்பாயில் பண்றதுக்குனே வந்துருக்கு. ஏய், இதுதான் உன்னோட பிரச்சனையே. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுப்ப, அதுக்கப்புறம் வருத்தப்படுவேன். இங்க பாரு, எனக்கு நீ, உனக்கு நான், அது மட்டும்தான் நம்ம உலகம். ஆனா எங்க போனாலும் வேதனை தான் மிச்சம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கேட்பீங்களா? என்ன கேள்வி இது? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்னால என்னைக்குமே நிச்சயமா ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நாம ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கலாம். ஐயோ மஞ்சு, நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கியே. இங்க பாரு, 16 வயசு கீழே இருக்கிற ஒரு குழந்தை உன்னோட பாதுகாப்புல இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஃபைனும் கொடுக்க வேண்டியிருக்கும். சாதாரண ஆளுங்க மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுக்கவோ இல்ல இடம் வாங்கவோ பேரண்ட்ஸா மாறுறதுக்கோ இங்க இருக்கிற சட்டம் உங்களுக்கு இடம் தரல. அதனால மத்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ பார்க்கலாம். என்ன புரியுதா? ஒரு திருநங்கையால என்னைக்குமே ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தைய தத்தெடுத்து அதை பாசமா வளர்க்கலான்னு நினைச்சாலும் இந்த நாடு உருவாக்கின சட்டம் அதை தடுத்து எங்க கைக்கு விலங்கு போட்டுடுச்சு. மனசாட்சி இல்லாத இந்த சமூகத்துக்கு முன்னாடி எங்க ஆசைகள் எல்லாம் சிறை கதவுகளுக்குள்ள சிதைக்கப்பட்டுடுச்சு. அதே சமயம் துன்பங்கள் விருந்தாளிகளை போல வந்துகிட்டே இருந்தது. யாரு? பார்த்ததே இல்லையே. மஞ்சுளா, சரிதானே? ஆமா. நான் குடிக்க ஏதாவது? வேண்டாம். பாலு எங்க? அத்தான் வேலைக்கு போயிருக்காரு, சாயந்தரம் தான் வருவாரு. என்ன விஷயம்?
ஒரு வேண்டுகோள் இருக்கு. வேண்டுகோளா? என்ன வேண்டுகோள்? எனக்கு ஒரு மக இருக்கா. அவளுக்கு கல்யாண வயசு வரும்போது அவளை பொண்ணு கேட்டு பல பேர் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு புருஷனா வேண்டாம். ஆனா என் பொண்ணுக்கு ஒரு அப்பா வேணும். ஒரு பொண்ணா இருந்து நான் அவருக்கு கொடுத்த சுகத்தை விட அவர் உன்கிட்ட என்ன சுகத்தை கண்டார்னு எனக்கு புரியல. அந்த பாலுவை, என் பொண்ணோட அப்பாவை நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும். எங்களை அனாதையாக்கிடாது. என்னடி புருஷன் சுகம் கிடைச்சது போதுமா உனக்கு? புதக்குழியில நிக்கிறோன்றது தெரியாம நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சங்கடப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டது நீ மட்டும் இல்ல, போனவன் போறான் விருடி. மனுஷனாவே மதிக்காத உன்னோட கண்ணீருக்கு ஒரு விலையும் இல்ல. முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷமா இருக்கிற வழிய பாருடி. வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஊர்ல இருக்கிறவங்களும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. பார்த்தாலும் நான் இனி என்ன பண்ணும்? எங்க கூட்டத்துல எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. எங்க இந்த கூட்டத்தோட சட்டத்திட்டப்படி பொண்ணுக்கு பையன் தாலி கட்டியாகணும். மஞ்சுளாவுடைய சம்மதம் வாங்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆனா சடங்கு நடந்தே ஆகணும். ஓடி போறதுங்கிறத இந்த கூட்டம் அனுமதிக்கிறது இல்ல. அப்படியே நீங்க ஓடி போனாலும் கூட எங்க போய் தங்குவீங்க? நான் இத்தனை காலமா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சு நான் இவன் பேர்ல ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன். இங்க பக்கத்துல தான். நாங்க அங்க தங்கிக்குவோம். நீ என்னடி சொன்ன? உன் பணத்தை எல்லாம் கொடுத்து அவன் பேர்ல வீடு வாங்கியிருக்கியா? அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் எனக்கு தாலி கட்டின புருஷன். எங்களுக்குன்னு ஒரு வீடு வேண்டாம்? ஒரு திருநங்கைக்கு இடம் வாங்குறதுக்கு தான் இங்க சட்டத்துல இடம் இல்லையே. எத்தனை பேர் திருப்திப்படுத்தி நீ சம்பாதிச்ச பணத்தை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு, அதுக்காக நீ அனுபவிச்ச வேதனை அவனுக்கு தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது இல்ல. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். நீங்க என்ன தடுக்க வேண்டாம். உங்களை மாதிரியே ஒரு புருஷனோட சுகம் எனக்கு கண்டிப்பா தேவை. கோகிலா, கோகிலா, போலாம். கோகிலா. உன்னோட அம்மா உனக்காக சேர்த்து வச்சது. இதுல பாசம் தான் இருக்கு. அந்த அரை முழுக்க உங்க அம்மாவோட ஞாபகங்கள் தான். நீ இங்கேயே இருக்கலாம். இங்கே இரு.
ஏய், ஆளும் பொண்ணும் கெட்டவள. எங்கடி மஞ்சுளா? ஆ? எங்க எங்கடி மஞ்சுளா? சொல்றி. என்னடி இடுப்ப காமிச்சு ஆள மயக்கலான்னு பாக்குறீங்களா? எங்கடி மஞ்சுளா? எங்க? ஏய், என்னடி காது கேட்காதா? எங்கடி அந்த மஞ்சுளா? அந்த கோகிலா மேல மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திட்டு அந்த அப்பாவி மனுஷன் சஞ்சீவ் மேல பழிய போட்டுட்டு அவ எங்க போய் மறைஞ்சிருக்கா? சொல்லுடி, சொல்லு. அவ எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை எப்படியும் பிடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், மறுபடியும் வருவேன். என்ன அநியாயம் பண்றானுங்க? ஒழுங்கா அவளை வர சொல்லு ஸ்டேஷனுக்கு. சொல்லுங்கடி. புடிங்கடி. எனக்கு முதலே டவுட் இருந்துச்சு, அது அவ செய்வா. கோகிலா மேல முன்னாடியே அவளுக்கு ஒரு கண்ணு இருந்தது. கண்டிப்பா அவளேதான். என்னதான் இருந்தாலும் கோகிலாவை அவ இப்படி பண்ணிட்டாளே. சாமியே சரணமையப்பா. ஏண்டி திருடிங்களா? ஒரு பொண்ணை தாலி கட்டி கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல அது திருநங்கன்னு தெரிஞ்சா ஒரு பையனோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அவனும் ஒரு மனுஷன் தானே. அந்த பையனுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும்ல. தங்கமான அவரை ஏமாத்துனது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த பொண்ண மஞ்சுளா கொலை பண்ணிருக்கா. அப்புறம் தேவையில்லாத விஷயத்துல நோண்டி எடுத்து அந்த கோகிலாவை அந்த பையன் தான் கொலை பண்ணிட்டான்னு புதுசா ஒரு கதையை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொம்பளைங்க வேஷம் போட்டுட்டு அலையிற ஆம்பளைங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் பிடிச்சு உள்ள போடவும் 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் அபராதமும் கட்ட சொல்லி இப்ப புதுசா சட்டம் வந்திருக்கு தெரியுமா? சரி, அதெல்லாம் விட எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இங்க நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்கு. அதுல மேலு ஃபீமேலுன்னு காலெல்லாம் இருக்கு. அதுல நீங்க எந்த காலத்துல டிக் பண்ணுவீங்க? மேல்னு பண்ணுவீங்களா இல்ல ஃபீமேல்னு பண்ணுவீங்களா? இந்திய அரசாங்கமே இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கவே இல்லை. செத்துது செத்துட்டா. இப்ப புகார் ஏதாவது இருந்தா உள்ள வாங்க, இல்லனா அப்படியே வந்த வழியா கிளம்புங்க. போ போ. ஏய் போட போங்கடி போங்க. இதுங்களா ஆம்பளனு கூப்பிடுறதா இல்ல பொம்பளனு கூப்பிடுறதா? ஏதோ ஒண்ணு. சஞ்சீவ் படம் கொடுத்து அனுப்பிட்டல. நான் இங்கதான் இருக்கேன். பிரச்சனை எல்லாத்தையும் நான் இப்ப சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, கவலைப்படாத. இங்க இருந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஊர்க்காரங்களும் விரட்டி அடிச்சு அனாதைய அலைஞ்சுகிட்டு இருந்த ஒன்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து உனக்குள்ள இருந்த பெண்மைக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவதான் அந்த கோகிலா. ஆனா அதை நீ மறந்துட்ட. போடி வெளியில. இங்க இருந்து வெளியில போடி. நில்லு. எங்க கூட்டத்தோட இந்த வாசல் இனி என்னைக்குமே உனக்காக திறக்க போறதில்லை.
நிரபராதின்னு இந்த ஒரு சட்டம் சொல்லுது. சொந்த தங்கை இழந்து நிரபராதியானா உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். ஹலோ வினயா, அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரா? தயவு செஞ்சு இங்க திரும்பி வாடா. என்னால வராம இருக்க முடியுமா? குறிக்கப்பட்ட ஒரு ஜென்மத்தை தந்து பூமியில என்ன பிறக்க வச்சது நீங்க தான். கடைசி நிமிஷத்துல உங்களை வந்து பார்க்க வேண்டியது என்னோட கடமை தானே. நான் வந்துட்டேன். சதி செஞ்சான். உங்களோட சுரூபத்தை காட்டு, எனக்கு மோட்சத்தை கொடுங்க. அகராதி இல்லையோ வாராதோ வாழ்வில் விடியல், ஆரம்பமில்லையே பிரம்மனே போராயோ நீ. யாரும் இல்லாமல் ஊர் பேரும் இல்லையடா, காயானதா பூவானதா நிலை இழந்து பொருள் இழந்து அரவாணியா. சொல்மழையில் வெண்முகில் என் மனதில் உன்விடியில் கண்ணிமையில் இன்பங்களோ, தனிமையிலும் ஒருமையிலும் பிரிவினிலும் முழுமதியில் நாளேதும் தெரியாமலே, புது உறவும் பூமணவும் பகலிரவும் முது கலைநிறம் தரும் வரும். எழுதி வைக்கப்பட்ட புராணங்களையும் இதிகாசங்களையும் திருப்பி பாருங்க. நான் யாருன்னு அதுல குறிக்கப்பட்டிருக்கு. 100 பேரை கொண்டு 5 பேரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க குருட்சேத்திரத்துல நான் சிகண்டியா பிறந்தேன். அர்ஜுனனோட அஸ்திரத்துக்கு முன்னாடி நான் பயப்படல. பிதாமகர் பீஷ்மர் சிகண்டிக்கு முன்னால தன்னோட அஸ்திரங்களை கீழே வச்ச கங்கை புத்திரனை வார்த்தை ஏமாத்தலாம் சதி செஞ்சான். மணமகளும் மலர்கொடியும் மறுபடியும் சலுகையிலும் கலை வாழும் பூபாளமா, காலங்கள் மாறாத விதி எங்கும் தீராத பூபாளம் சுத்தாதடி. வரும் பாசமோ காதலின் தேடலில் வாழ்க்கையில் தினம் வரும்.
தந்தெந்தன் கலைமானை வாராயோ தாராயோ நீ மூழ்காத காலத்தில் நான் பாடும் பாட்டொன்று கேட்காத யாரும் இல்லை சுதி ஒலி ஒளி தனி முழுதாக நலம் பேசுமோ கண்ணு இருக்கிறவங்க பாருங்க, காது இருக்கிறவங்க கேளுங்க. ஆணும் பெண்ணுமா கலந்துருக்கிறன்னா காலத்துக்கும் ரூபத்துக்கும் லிங்கத்துக்கும் அதீதமா இருக்க. திருநங்கைகள் கோத்திகளுடைய பிறப்பை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது தேவையில்லாதது, தேவையற்றது. உனக்காக வந்தேனே, என்னை மட்டும் தந்தேனே, இசையின்றி நான் பாடவா? யார் இங்கு வந்தாலும் பரிசேது தந்தாலும் கை நீட்டி நான் வாங்கவா? ஏழேழு ஜென்மங்கள் வாழ்ந்தென்ன தாழ்ந்தென்ன எனக்காக யாரும் இல்லை. அரவாணி நான் அல்லவா? கிருஷ்ணனும் புத்தனும் கிறிஸ்துவும் நபியும் மார்க்ஸும் காந்திஜியும் பிறந்த பூமியில நீதி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க.